நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ரெசிபி சாப்பிட்டு எனக்கு இப்படி ஆகும்ன்ட்டு. மோஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ரெசிபி தாங்க. நானும் பார்த்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் மெயின் ரெசிபிக்குள்ளே போகிறோம். ஒரு இட்லி குண்டை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் தட்டு ஃபுல்லாக. அண்ட் நம்ம வாங்கி வச்சுருந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி செகண்ட் தட்டுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்டு காஷ்மீரி மிளகா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காஞ்ச மிளகா நார்மல் தான் இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி இட்லி தட்டில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதே செகண்ட் முட்டை ஊற்றும் போது எல்லோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நான் சிக்கனை எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வேக வச்சதெல்லாம் 10 பல் பூண்டு, சில்லி அண்ட் முட்டையை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே நீங்கள் கேர்டு இருந்தால் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அஃபர்டபுளாக ப்ரோட்டீனபுளாக உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக சீஸும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சால்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், ஆல்ரெடி சீஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி நல்லா நைஸாக நொரன்னு அரைச்சிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சிக்கன் மேலே வச்சதுனால ஒழுங்காக வேகலை, ஸோ திருப்பி செகண்ட் டைம் பாயில் பண்ணேன். இப்போ நான் கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம பேஸ்ட் அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பண்ண மிஸ்டேக்கே அந்த வெஜிடபிள்ஸை ராவாக போட்டது தான். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நல்லா சாட்டே பண்ணிட்டு போடுங்க. எனக்கு இந்த ராவாக போட்டதுனால செம்மையாக கோல்டு பிடிச்சிச்சு. ஆல்ரெடி என் வாய்ஸ்லேயே தெரியும். அண்ட் இது கூட சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நான் செகண்ட் டைமாக வேக வச்சுருந்தேன். அந்த போன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்னை மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ எல்லாரும் ப்ரெட்டு கூட போட்டிருந்தாங்க. நம்ம ஏன் சப்பாத்தியில் போடலாம் அப்படின்ட்டு டேக்கோ ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலி நானும் என் தம்பியும் தான் இதை பண்ணோம். அண்ட் இந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கு என் தம்பி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு நாங்கள் அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் ஷேப்பாக ரவுண்டாக கட் பண்ணிட்டோம். அண்ட் நல்லா டேக்கோஸ்க்கு நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அப்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி நீங்களும் வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணாமல் ராவாக சாப்பிட்றாதீங்க, கோல்டு வந்துடும். ஸோ நல்லா சாட்டே பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். பாய். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.